அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் மேக்கர் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். எப்போதும் சொல்கிற வார்த்தை தான். வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வீட்டில் வந்து கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நடந்தனால என்னால் வீடியோ போட முடியல. நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த ஷார்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பருப்பு வடையோட ரெசிபி. அது எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரியும். அதை வந்து நான் எப்படி பண்ணுறேங்கிறத நான் இதில் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம், பட்டை மிளகா, உப்பு, சோம்பு, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு, அது கூட வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக வந்து நான் என்னென்ன பருப்பு போட்டிருக்கேன்னா, பட்டாணி பருப்பு 1 கப்புனா, கடலைப்பருப்பு 1 கப்பு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இது மாதிரி பண்ண மாட்டிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணியும் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு வரும். அதுக்கப்புறமா வந்து கடைசியில் கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை நல்லா ஆட்டிடுங்க. அப்போ தான் நம்ம ஏற்கனவே கோர்ஸாக ஆட்டினதுக்கும் இது நல்லா ஆட்டினதுக்கும் மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணதில்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை, 1 பச்சை மிளகா போட்டுட்டு, நம்ம ஏற்கனவே அரைக்கும் போது சோம்பு போட்டோம். இருந்தாலும் வந்து அங்கங்கே கடிப்பட்டால் தான் அந்த நம்மளுக்கு பருப்போட சாப்பிட்றோங்கிற ஃபீலிங்கே வரும். அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. போட்டு இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா வந்து நீங்கள் எடுத்துக்கிடலாம். போட்டுட்டு அப்புறம் பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்மள்ட்ட இந்த மாதிரி இடியாப்ப மாவு, அப்புறம் அரிசி, அதிரசம் மாவு, அதிரசம் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஓயாமல் சொல்லியிருக்கோம். இதை பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபரா இல்லை அவங்க ஒரு வியூவரா என்னன்னு எனக்கு தெரியல, ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் முக்கியமான விஷயம், நான் இந்த வீடியோ பண்ணும்போது கேட்கணுன்னு உங்கள்கிட்ட நினச்சது என்னென்னா, உங்களுக்கு பருப்பு வடை பிடிக்குமா, உளுந்து வடை பிடிக்குமா? நம்ம இந்த கான்வர்சேஷன் வந்து கொஞ்ச நாளாக ஒரு வீடியோக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் உங்களுக்கு எந்த வடை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத எனக்கு இது சொல்லுங்கள். எனக்கு வந்து பருப்பு வடை தான். நான் ஒரு பருப்பு வடை ஃபேன். உளுந்து வடை இருந்துச்சுன்னா சாப்பிடுவேன். ஆனால் எனக்கு வந்து பருப்பு வடை தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன வடை பிடிக்கும்னு சொல்லுங்கள். பார்த்திங்களா, மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.